வணக்கம் நேயர்களே. நிறைய வீடுகள், நிறைய திருமண தடைக்கு என்ன காரணம்? நாங்கள் பல வீடுகள் ஆராய்ச்சி பண்ணோம். நிறைய திருமண தடைக்கு வீடுகளில் வடகிழக்கு பகுதி ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒரு வீடு வாழ்பவரின் அடையாளத்தை சொல்லும். வடக்கும் கிழக்கும் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தினுடைய மங்களகரமான நிகழ்வுகளை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு பயன்படுது. ஒரு வீட்டில் அதிகமான நல்ல பிராணசக்தி உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணால் தான் அந்த வீடு வாழ்பவர்களுக்கு சுகமும் சௌக்கியத்தையும் கொடுக்குது. திருமணம் என்றால் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு தன்னுடைய பந்தத்தை உயர்த்துதல்னு அர்த்தம். அப்போ வீட்டில் பொறுத்தளவில் தென்மேற்கு பகுதி திருமண பகுதி, தென்மேற்கு பகுதி, அந்த பகுதி கெட்டு போகாமல் இருக்கணும். நல்லா கவனிக்கணும். நாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம், அந்த வீட்டில் அவர்கள் வாஸ்துப்படி இருக்காங்களான்னு பார்க்கணும். தென்மேற்கு திறந்திருந்தால் அந்த வீட்டிற்கு போனதுக்கு பிறகு ஆசை அபிலாசைகள் அதிகமாகி நிறைய பிரச்சனைகள் வருது. திருமணம் நடக்காமல் போகிற வீடுகளுக்கு வடமேற்கு திசை கெட்டு போயிருந்தால் அவர்களுக்கு வேகமாக திருமணம் நடைபெறாமல் போகிறது. அந்த காலத்தில் விளையாட்டாக சொல்லுவாங்க, கல்யாணம் ஆக போகிற பிள்ளைகளுக்கு வடமேற்கு திசையில் படுக்க வச்சா சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும்பாங்க. அது உண்மைதான். அந்த காலத்தில் வாசல்கள் கிழக்கு வாசல், மேற்கு வாசல், வடக்கு வாசல்னு மையத்தில் இருந்தது. வீடுகளுக்குள் லெட்டின் பாத்ரூம் கிடையாது, செப்டிக் டேங்க் கிடையாது, வீட்டுக்குள் மாடிப்படி கிடையாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு வீட்டை சுற்றிலும் காலி இடங்கள் இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. அதாவது குளறுபடியான வீடுகள், அதாவது வாசலும் சரியில்லை, வடகிழக்கு அதிகமாக பாரம் ஏறி தென்மேற்கு திறந்து கிடக்கு. இப்படி குறைபாடுள்ள வீடுகள் இல்லை. அப்பார்ட்மெண்ட்டில் கோணல் மாணலான வாசல்கள் இருக்கிற பொழுது நிறைய பேர்கள் திருமணமும் நடக்காமல் போகுது. அதனால் நல்ல வாஸ்துப்படி கட்டப்பட்டுள்ள வீடுகளில் நீங்கள் போய் இருந்து பாருங்கள். ஜாதகத்தில் டைம் சரியில்லாத பொழுதும் வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடுகளில் குடிபோகும் பொழுது இந்த தசாபுத்திகளை, இந்த நல்ல திசைகள் உள்ள வீடுகள் நம்மளை பாதுகாத்து நம்மளை வேகமாக நடத்துது. நிறைய பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சென்னை போன்ற பாம்பே போன்ற பெருநகரங்களில் அக்னி மூலையில் தான் பெட்ரூம் அமைக்கிறாங்க. கணவனுக்கு மனைவிக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை, வயிறு யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனை, டெம்டேஷன், கோபம், எரிச்சல், இப்படி எல்லாம் வருது. அப்போ அக்னி மூலையில் நம்ம படுக்கறை இருக்கக்கூடாது. அப்போ கன்னி மூலையில் தான் படுக்கறை இருக்கலாம், இல்லைன்றால் மேற்கு திசையில் இருக்கலாம். அப்போ அடுப்படி எங்கே இருக்கணுமோ அது இருக்க வேண்டிய இடத்தில் படுக்கறை இருந்தால் கணவன் மனைவி ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. அந்யோன்யம் குறையும், ஹஸ்பண்டோட ஹார்மோனிஸ் குறைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லை, நிறைய அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும், குழந்தைய நிற்காது. இப்படி அது மட்டும் இல்லை, நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளார நல்ல காற்றோட்டமும் நல்ல வெளிச்சமும் இருக்கணும். அது மட்டும் இல்லை, மனையடி சாஸ்திரத்தை சென்னை போன்ற பெருநகரங்களில் பெரிய பெரிய வீடுகள் கட்டுறாங்க, யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. 1.5 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, 14 எவ்வளவோ கோடிக்கணக்கில் வீடு காக்குறாங்க. அறைகள் நீளத்தை பாருங்கள். ஒரு மனையடி சாஸ்திரம் அது என்ன சொல்ல வருது? இவ்வளவு கியூபிக் ஏரியாவுக்கு இவ்வளோ ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் ஆகணும். ஒரு வீட்டில் ஒரு மனிதன் சுகமாக வாழணும்னா அவனுக்கு பிராணசக்தி தேவை. அந்த பிராணனை ஒரு வீடு உற்பத்தி பண்ணணும். அதுக்கு ஒரு 8 அடி வச்சாங்க, 10 அடி வச்சாங்க, 11 அடி வச்சாங்க, 16 வச்சாங்க. இப்போ என்னடான்னா 12.5 அடி, 13 அடி, அதுக்கப்புறம் 14 அடி, இப்படி ஹால்லாம் வைக்கிறாங்க. அந்த இடத்துல பொருந்தாத காந்த அதிர்வுகள் மூலம் மனிதனுக்கு எரிச்சல் வருது, டயர்ட்னஸ் வருது, சோர்வு ஏற்படுது. அப்போ இரலவெண்ட் முரண்பாடுகளுடன் கூடிய அறைகளில் தங்குகின்ற பொழுது அங்கே பிராணசக்தி உற்பத்தி ஆகலை. வீட்டில் வடக்கும் கிழக்கும் திறந்துருக்கணும், தெற்கு மேற்கு மூடி இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும்னா, தெற்கு மேற்கு திறந்து கிடக்கு, வடக்கு கிழக்கு அடைச்சி கிடக்கு. அப்போ இந்த வீட்டில் என்னாகும்? பிராணன் உற்பத்தி இல்லை. அப்போ என்ன ஆகும்? எதை எடுத்தாலும் நமக்கு அந்த வீட்டில் திருப்தி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறோம். இப்படி இன்றைய நாகரிக உலகத்தில் வீடுகள், நான் நிறைய என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். வீடுகள் வாங்கும் பொழுதும் வீடுகளை நீங்கள் திருத்தும் பொழுதும் தகுந்த வாஸ்து நிபுணர்களை எங்களை போல கூப்பிட்டீங்கன்னா 30 வருஷ கால அனுபவம் இருக்குது. எவ்வளவு அனுபவங்கள்! அதை பிளானில் நீங்கள் அதுக்கு காசு கொடுக்குறதுக்கு சங்கடப்படுறீங்க. நேரில் பார்த்தா இல்லை குறைகள் எல்லாம் ரொம்ப திருத்தி உங்களுக்கு வகைப்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் யாரும் கூப்பிட்றதில்ல. உடனே வாஸ்துபடி பிளான் வைப்பாங்களே, பிளான் அது பிரகாரம் கட்டுறீங்கன்னா உங்கள் வீடு போர்டு பிளான் போடுங்க, அதை நாங்கள் வாஸ்துப்படி திருத்தி கொடுக்குறோம். எனக்கு தெரிய திருவண்ணாமலையில் ஒருத்தருக்கு, கோவிலூரில் ஒருத்தருக்கு
5 தடவை 6 தடவை பிளான் அனுப்பிட்டேன். தப்பாக இருக்கிறத திருத்தி விட்றேன். மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணுற மாதிரி இந்த ரூம் வேணும், அது வேணும், இப்படி வேணும்னு கேட்குறாரு. இருப்பதை வைத்து நல்லதை செய்யுங்கள். வாழ்க்கை நீண்ட ஆயுளை கொடுக்கும். அதனால் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு மனம் போன போக்கில் வராது. வாஸ்து சாஸ்திரப்படிங்கிறது கட்டுமான இன்ஜினியர்களை நாங்கள் படி தான் பண்ணுறோங்கிறாங்க. அவர்கள் வேணால் அவேர்னஸ் பீப்புளாக இருக்கலாம். ஆனால் துறை சார்ந்த நிபுணர்கள் நாங்கள் பல எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட உண்டு. ஒரு வீட்டை பார்த்தா நடந்ததை அப்படியே சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? இன்றைக்கி நிறைய கேன்சர்ஸ் வர காரணம் என்ன? நிறைய கேன்சர். அதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வீடுகள் தான் காரணம். அது வீட்டினுடைய அளவுகள் காரணம். அந்த வீட்டில் வாழக்கூடிய பெண்கள் பிராணன் பற்றாக்குறையினால் டிப்ரெஷன் ஆகிறாங்க. வேலை, உத்தியோகம், ஹெல்த் அண்ட் வெல்த் இவ்வளவுக்கும் மோசத்துக்கு காரணம் இன்றைக்கி கட்டுமானம் சரியில்லை. அதிர்வுகள், வாய்ஸ் அண்ட் நாய்ஸு. ஒரு கதவை திறந்தால் அடுத்த சாத்தனா 100 ரூம் கதவு டம்முன்னு அடிக்குது. அப்போ எப்படி இருக்குது? அதனால் நம்முடைய வீடு கட்ட போகிறீங்களா, அதுக்கு வாஸ்துப்படி கொடுங்க. உண்மையிலேயே ஓய்வான காலத்தில் உங்களுடைய வயதான காலத்தில் 80 100 வயது வரையிலும் வாஸ்துப்படி உள்ள கட்டிடத்தில் வாழ்ந்தால் நீங்கள் இறைவனை கூட வேண்டியதில்லை. அந்த வீடே உங்களுக்கு இறைவனாக இருந்து உங்களை காத்து ரசிக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.